This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work out your convenience. Just share and publish content. Simple task. No only selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payout. Start from day 1. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். மன்னரின் சந்தேகத்தை தீர்ப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசளிக்கப்படும் என்று பறைசாற்றப்பட்டது. மன்னரின் கேள்வி என்னவென்றால், எது மகிழ்ச்சியை தரவல்லது? அரண்மனையில் மன்னருக்கு பதில் கூற தங்கள் படைப்புகளை வரிசைப்படுத்தி வைத்தார்கள். வரிசைப்படுத்தப்பட்ட படைப்புகளை பார்த்து கொண்டே வந்தான் மன்னன். முதலில் சிறிய அளவில் பொன் இருந்தது. அதன் கீழே செல்வமே மகிழ்ச்சி என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் செல்வந்தர்களும் நோயாளிகளும் எப்படி மகிழ்வர் என்று கூறிய மன்னர் அதை நிராகரித்தார். அடுத்ததாக இசைக்கருவி இருந்தது. இசையே மகிழ்ச்சி என்ற வாசகத்துடன். ஆனால் காது கேளாதவர்களுக்கு இசை எப்படி மகிழ்ச்சியை தரும் என்ற கேள்வியுடன் அதை ஏற்க முடியாது என்று மறுத்தார் மன்னர். அடுத்து அழகான மலர்கள் இருந்தன. கண் இல்லாதவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை தரும் என்று அதையும் நிராகரித்தார். அடுத்ததாக ஒரு பெரிய சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்திற்கு கீழே ஒரு சிற்பம். அந்த சிற்பத்தில் தாய் பசியில் இருக்கும் ஒரு சிறுவனுக்கு உணவு தருவது போல அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிற்பத்தின் கீழே ஓர் அருமையான வரி எழுதப்பட்டிருந்தது, அன்பே சிவம். அமைச்சரிடம் மன்னர் அழைத்து வாருங்கள் அந்த சிற்பி என்றார். உடனே சிற்பி ஓடோடி வந்தார். வறுமை தின்ற உடலுடன் உலகை பார்க்கும் உடம்புடன் இருந்தார். இதை நீர்தான் வடித்தீரா என்று கேட்டார் மன்னர். அதற்கு சிற்பி சிரித்துக்கொண்டே ஆம் மன்னா என்றார். அதற்கு மன்னர், இதன் பொருள் விளக்கம்தான் என்ன என்றார். கண், காது, வாய் பேச முடியாதவர்களிடமும் எதிரியாயினும் பிற உயிரினங்கள் ஆயினும் அவர்களின் அன்பே சிறந்தது. அன்பே ஒருவரை மகிழ்விக்க வல்லது. ஆதலால் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டினால் மகிழ்வு மழை போல் வரும் என்றார். உடனே மன்னர் அவரை அரவணைத்து பரிசுத் தொகை கொடுத்து ஏழையின் சிரிப்பு